நினைக்கக்கூடிய தேவையில்லாத நட்பு, கையில் ஒரு மொபைலை வச்சுட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அது எதுவுமே இல்லை. உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகையை அழிச்சிட்டு அந்த குழந்தை உட்காந்துட்ருக்கு. கூப்பிட்ட பொழுது அந்த குழந்தை சொன்ன ஒரே ஒரு பதில் எனக்கு இதுதான், அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க, கோவத்தில் கிடைச்சதெல்லாம் தூக்கி வீசுகிறாரப்பா. அடுத்த நாள் காலையில் நான் காலேஜுக்கு கிளம்பும்போது அப்படின்னு சொன்னோன்னே நினச்சேன், என்னாச்சு அம்மா சமைக்கலையா, சரி வா ஃபஸ்ட் ஹவர் எனக்கு ஃப்ரீ தான், போய் சாப்பிட்டுட்டு வரலாம், கேன்டீன் போகலாம். அது இல்லைங்க மிஸ், அது இல்லைங்க மிஸ். சொல்லுப்பா வேறு என்ன? ஒன்றும் இல்லை, ஆனால் 10 நாளாக மரத்தடியில் உட்காந்துருக்க, வகுப்புக்கு போக முடியாதாலும் அப்படி என்னடா பிரச்சனை, 18 வயசு இத்தினூண்டு தலைக்குள்ளே அப்படி என்னப்பா கவலை. அந்த குழந்தை திருப்பி என்கிட்ட சொன்னது, ஒவ்வொரு நாள் இறங்கும் போதும் சண்டை முடிஞ்சு காலையில் அம்மா சொல்கிறாங்க, நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது மிஸ். உங்களுக்கு தெரியுமா உங்கள் குழந்தைங்க மனசு இவ்வளோ காயப்படுங்கிற விஷயம்? யாராவது கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? பள்ளிக்கூடத்துலேருந்து தாய் தகப்பனை கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தை பண்ண குறும்புக்காக நம்மளை கூப்பிடுறாங்க, அது வாங்காத மார்க்குக்காக நம்மளை கூப்பிடுறாங்க. நம்மளுடைய தலைவிதி அதுக்காக மட்டுமே ஆசிரியர்கள் பெற்றோரை கூப்பிடுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மார்க் வாங்காததுக்காகவும் முதல் ரேங்க் வாங்காததுக்காகவும் வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது பேசிகிட்டு இருந்ததுக்காகவும் அந்த குழந்தைக்காக உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா அதை விட விபரீதமாக இருக்கக்கூடியது உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அரங்கேற்றுறதுக்கு குழந்தைகள் முன்னால் தான் ஒரு சபையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சல் சாதாரணமானது கிடையாது. அந்த மன உளைச்சல் தாங்காமல் போகும் பொழுது தான்